நவ துவாரகை வரிசைகளில் ஒன்றான சுதாமா துவாரகையைத்தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம். வந்தான் அங்கே கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான். மில்லியன் கணக்கான யாத்திரிகர்களை ஈர்க்கும் இடம் துவாரகதீஷ் கோவில். 7 மாடி உயரமும் உலோகம் அல்லது மரம் இல்லாமல் மணற்கற்களால் கட்டப்பட்ட இது சுமார் 43 மீட்டர் உயரம் கொண்டது. கோமதி நதி கடலில் பாயும் அரேபிய தீபகற்பத்தின் முனையில் இது அமைந்துள்ளது. துவாரகதீஷ் எனப்படும் கண்ணனை பார்த்த பிறகு நாம் நவ துவாரகைகள் என சொல்லப்படும் மற்ற துவாரகைகளை பார்ப்பதே ஒரு மரபாகும். அப்படி நாம் நவ துவாரகைகளை பார்க்கும் பொழுது சுதாமா துவாரகை எனப்படும் இக்கோவிலை நாம் தற்போது வந்தான் அங்கே கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான். கடவுள்களின் தெய்வீக கோவிலில் கிருஷ்ணர் ஒரு தனித்துவமான அந்தஸ்தை பெறுகிறார். விஷ்ணுவின் அவதாரமாக அவர் மில்லியன் கணக்கான பக்தர்களால் வழங்கப்படுகிறார். அவர் பிறந்த இடம் மதுரா. அவர் தனது இல்லத்தையும் ராஜ்யத்தையும் உருவாக்கிய இடம் துவாரகா. ஜெகத் மந்திர் இந்தியாவின் முக்கிய சாத்தாம் யாத்திரை தலங்களில் ஒன்றாகும். கிருஷ்ணரை பற்றி ஒருவர் நினைக்கும் போது தனது மனைவியின் கட்டளையின்படி மதுராவில் இருந்து துவாரகைக்கு பயணித்த தனது பால்ய நண்பர் சுதாமாவையும் நாம் நினைவு கூற வேண்டும். சுதாமா அரசவைக்குள் நுழைந்தார். அவரை கண்டதும் கிருஷ்ணர் அவரை சந்திக்க விரைந்து சென்று அவரது கால்களை கழுவி வரவேற்றார். சுதாமா உண்மையில் கிருஷ்ணரிடம் உதவி கேட்க விரும்பினார். ஆனால் அவர் மறந்து வீடு திரும்பினார். ஆனால் சுதாமாவின் வீடு செல்வத்தால் மாற்றப்பட்டதை கண்டார். புரிந்து கொண்டு அருளும் கிருஷ்ணரின் தன்மை இதுதான். துவாரகாவில் பக்தர்கள் தங்கள் இதயங்களில் பிரார்த்தனைகளுடன் செல்கிறார்கள். நாம் துவாரகாவுக்கு செல்ல முடிவு செய்ய வேண்டுமானால் போர்பந்தரில் உள்ள சுதாமா கோவிலுக்கும் செல்வம் சேர்ப்பதை ஒரு குறிக்கோளாக கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கும் இந்த முழு யாத்திரை பயணத்தையும் சுதாமா துவாரகை யாத்திரை என்று குறிப்பிடலாம். போர்பந்தரில் துவாரக யாத்திரையை தொடங்கி கிருஷ்ணரின் பால்ய நண்பரான சுதாமாவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவிலுக்கு செல்வது சிறந்தது. நின்ற கண்களிலே கண்ணன் வந்தான், தீபம் ஒன்று கையில் கொண்டு கண்ணன் வந்தான். போர்பந்தர் ஒரு காலத்தில் சுதாமாபுரி அல்லது சுதாமா நகரம் என்று அழைக்கப்பட்டது. போர்பந்தரின் நடுவில் அமைந்துள்ள இந்த கோவில் 12ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. இருப்பினும் தற்போதைய கோவிலின் கட்டுமானம் 1902ஆம் ஆண்டு போர்பந்தரின் பாவ் சிங்ஜி மகாராஜாவால் அழகிய செதுக்கப்பட்ட தூண்கள் மற்றும் வளைவுகளுடன் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ளது. இந்த கோவிலில் கிருஷ்ணர், சுதாமா மற்றும் சுதாமாவின் மனைவி சுசீலா ஆகியோரின் சிலைகள் உள்ளன. இந்த கோவில் நட்பு மற்றும் பக்தியை நினைவூட்டுகிறது. கேட்டவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான், கேள்வியிலே பதிலாக கண்ணன் வந்தான். ஜென்மாஷ்டமி நாளில் இங்கு செல்வது மிகவும் சிறப்பானது. அப்போது மில்லியன் கணக்கான யாத்திரிகர்கள் வருகிறார்கள். முழு நகரமும் பண்டிகை காற்றில் மயங்கி கிடக்கிறது. குளிர்காலம் சிறப்பாக இருக்கும். செப்டம்பர் மாதம் ஒரு நல்ல மாதமாக இருப்பதால் மழைக்கு பிறகு கிராமங்கள் பசுமையாக இருக்கும். பிப்ரவரி வரையிலான குளிர்கால மாதங்கள் இனிமையாகவும் குளிர்ச்சியாகவும் கோடை வெப்பமாகவும் இருக்கும். ஆனால் கடல் காற்றினால் வெப்பநிலை தணிக்கப்படுகிறது. சுதாமா கோவில் மற்றும் துவாரகாவிற்கான யாத்திரை விமான இணைப்பு மற்றும் சாலை போக்குவரத்து சேவைகளை கொண்ட ஒரு முக்கிய ரயில் சந்திப்பான அகமதாபாத்தில் தொடங்கலாம். போர்பந்தருக்கு விமானத்தில் சென்று சுதாமா கோவிலுக்கு சென்று பின்னர் கடற்கரை வழியாக துவாரகாவிற்கு செல்லலாம். ஜாம்நகருக்கு விமானத்தில் செல்வதும் துவாரகாவிற்கு பயணம் செய்வதும் பின்னர் போர்பந்தருக்கு செல்வதும் எளிதானது.